வணக்கம். ஸோ நம்ம மார்க்கெட் நேற்று வந்து 37 புள்ளிகள் அதிகரித்து முடிஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து சின்ன ஒரு அனலைசிஸ். இன்றைக்கி நம்ம மார்க்கெட் வந்து காலையில் ஓப்பன் ஆகும்போது ஃப்ளாட்டாக கேப் டவுன் ஓப்பனிங்காக இருக்கலாம். இல்லை அப்படின்னா கேப் டவுன் கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து ஒரு 60 புள்ளிகள் வரைக்கும் கேப் டவுன் ஓப்பனிங்காக இருக்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 25,140 நேற்று முடிஞ்சிருக்கு. அதிலேருந்து சரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 25,000 ரேஞ்சில் வந்து முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கிட்டத்தட்ட ஒரு 140 புள்ளிகள் கிட்ட கம்மியாக வாய்ப்பு உண்டு. 25,000 கீழே உடைக்காமல் 25,000க்குள்ளே நம்ம உடைச்சிது அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு. ஆனால் இறங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி பிரமாதமாக இருக்குது மார்க்கெட். ஆனால் யூஎஸ் சந்தைகள்லாம் வந்து இன்றைக்கி இறங்கியிருக்கு. அதேமாதிரி யூஎஸ் சைனா டீல் இப்போ வந்து அக்ரி ஆகிருக்கு. ஸோ அமெரிக்காவில் வந்து ஷார்ட்டான ரேர் எர்த் எலமெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து அந்த டீல் வந்து ஓகே. ஆனால் அந்த அமெரிக்காவுக்கு வந்து சப்ளை வந்து பாதிக்காது. சைனா வந்து 55% இது டீலுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. அதே மாதிரி யூஎஸ்க்கு வந்து அவங்க 10% பே பண்ணுறதாகவும் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நேற்று வந்து ஏபி கேபிட்டல் ஒரு லார்ஜ் சூழல் நடந்திருக்கு. அது வந்து 242.65 பைசாக்கு அந்த டீல் வந்து ஓகே ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 2.33 கோடி ஸ்டேக்ஸ் வந்து செல் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ராபிடோ வரதுனால ஸ்விக்கியும் ஜொமேட்டோ வந்து அவங்களுடைய ப்ரைஸ் வந்து ஸ்லாஷ் பண்ணியிருக்காங்க. நேற்று ஆல்ரெடி நான் சொன்னேன் அவங்களுக்கு. அவங்க பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறாங்க $199 அப்படின்றது ஒரு $315 வரைக்கும் அவங்க வந்து ரேட் போட்டிருந்தாங்க. ஸோ ராபிடோ வந்து $199 மட்டும் நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லவும் நேற்று ஜொமேட்டோ வந்து நான் வந்து கஸ்டமருக்கு போட்டிருந்த இதை வந்து நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி அதை தொடர்ந்து இன்றைக்கி ஸ்விக்கியும் இன்றைக்கி அதை தொடர்ந்து வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களால இதனால் வந்து அவங்களோட ப்ராஃபிட் வந்து பெரிய அளவில் பாதிக்கும். இன்றைக்கி இந்த 2 பங்குகளும் மார்க்கெட்டில் பெரிய இறக்கம் இருந்தாலும் இருக்கலாம். அதேமாதிரி நேற்று பார்த்தோம் அப்படின்னா நேற்று எஃப்ஐஎஸ் செல்லிங் 446 கோடி எஃப்ஐஎஸ் செல்லிங், டிஐஸ் வந்து 1585 கோடி டிஐஸ் பையிங். ஸோ நேற்று வந்து ஒரு மணிக்கு மேலே நல்ல ஒரு ப்ரெஷர் இருந்தது பார்த்தோம் நம்ம. அதனால் 446 கோடி வந்து அவங்க செல் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி சமையல் எண்ணெய்களாம் வந்து இம்போர்ட்டட் டியூட்டி வந்து கட் பண்ணியிருக்காங்க. 20% 10% குறைச்சிருக்காங்க கவர்மெண்ட்டு. நிஃப்டி நேற்றோட முடிஞ்சதோட 6 கன்சூஸ் டேயில் வந்து கண்டினியூஸாக வந்து பாசிட்டிவாக முடிஞ்சுது. அதே மாதிரி ரயில்வேஸ்கில் வந்து கேபினெட் வந்து 3,342 கோடி வந்து ரயில்வே ப்ராஜெக்ட் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது வந்து லொக்கேஷன் வந்து எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா பல்லாரி அண்ட் சிக்ஜாப்பூர் அப்படின்ற ஒரு இடத்துல ரயில்வே ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு அவங்க அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஜூலையில் வந்து தட்கல் டிக்கெட் எடுக்கிறவங்களுக்கு ஆதார் மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ட்ரைவ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட வந்து மேலே முடிஞ்சாலும் சரி கீழே முடிஞ்சாலும் சரி 25,000 கீழே உடைக்காமல் ட்ரைவ் ஆகணும். மேலே முடிஞ்சால் 22,200 மேலே முடிஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் மார்க்கெட். ஸோ மார்க்கெட்டோட டிரைவிங் எப்படி இருக்குன்னு இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம யாராவது நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம